Good evening. So it is a very pleasurable time to welcome you this evening. And our Sara Coaching Center is actually just going heavy with many subjects with the free class and here's the paid classes. So today we have a topic, the Prelude written by William Wordsworth. So the Prelude is having another name as Growth of Poet's Mind. It was actually written in 1805 and it went various changes till it was published. It was actually published in the year 1850. And this is a poem which is actually published posthumously, or rather after the death of William Wordsworth. It was published by his wife. Okay. The poem actually deals with the voyage into interior, that is nothing but psychological. It is within the psychological. Into the different layers of experience. And William Wordsworth called this layer as tactful management. Look at the word. He is using the word tactful management. So, the tactful management is nothing but early childhood. Early childhood, and we can even say this one as the earliest childhood. And this is having it starting from 1799 to 1805. When it was written or how it was written or what all incidents it was actually gathering. It was having the incidents from 1799 to 1805. And most of the critic and the readers find this one to be his autobiographical poem. And this is an autobiographical poem. This is an autobiographical poem written in blank verse in epic model. And if you take the poem Preludes, the Prelude அப்படின்னு சொல்லி இல்லாமல் வெறும் Preludes அப்படின்னு சொல்லி ஒரு poem பார்த்தீங்கன்னா that is being written by T.S. Eliot. T.S. Eliot-ஆல் எழுதப்பட்டதா the Preludes. The Prelude என்பது வில்லியம் வார்ட்ஸ்வர்த்தால் எழுதப்பட்டது. அடுத்து the book one அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு இதான் prescribed. இப்போ எத்தனை புக் Prelude இருக்கு? Can anybody say how many books Prelude is? 14 book இருக்கு சார். 14 புக். இத அப்ரிச் பண்ணும்போது ஏதாவது குறஞ்சிட்டா? சொல்லுங்க. இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் சார். ஃபர்ஸ்ட் வந்து 1805ல வந்து Prelude எழுதும்போது 13 books தான் சார் இருந்தது. ரைட், ஓகே, கரெக்டா சொல்றீங்க. அடுத்து 1850ல வந்து அது வந்து 14 புக்கா மாத்துனாங்க சார். ஒரு புக் எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஓகே. அது எந்த புக்னா 10th புக்க ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டாக்குனாங்க சார். சூப்பர். மா ஒரு ஜஸ்ட் கிவ் a hands மா. ஒரு கை தட்டலாமே. சார் கை தட்ட கூட யோசிக்கிறீங்களே. ஓகே, வெரி குட் மா. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 14 புக்குன்னு சொல்றது எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஆனா எந்த புக்கை உடைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புக் 10 வாஸ் ஸ்பிளிட்டட் இன்டு 2. புக் 10 வந்து என்ன பண்ணாங்க, 2 புக்கா போட்டாங்க. அடுத்து the introduction is the book 1 which is talking about the seed time of his soul. அவருடைய சிறு வயதிலே நடந்த ஒரு விஷயம், ஆத்ம ரீதியாக நடந்த விஷயத்தை தான் இங்கு பதிவு செய்கிறார். அதான் the Prelude book 1. அடுத்து பாத்தீங்கன்னா இதோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு சைல்ட்ஹுட் அண்ட் ஸ்கூல் டைம், அவர் பள்ளி பருவத்திலே நடந்த விஷயங்களை புக் 1ல பதிவு பண்றாரு. இது ஒரு எபிக் மாடல் எழுதுறாரு. கிட்டத்தட்ட ஒரு பாரடைஸ் லாஸ்டை காட்டிலும் அது ரொம்ப பெருசா இருக்கணும்னு சொல்லிருக்காரு. அவர் 12 புக்கை வந்து 13 புக்கா எழுதுறாரு. ஆனா பின்வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா 1850ல வரும்பொழுது அந்த புக் 10 வந்து 2ஆ உடைச்சு அதை வந்து புக் 14ஆ மாத்துறாங்க. சரி, அப்ப இதுல ஒரு ஜஸ்ட் ஸ்டார்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்றாங்க.
எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஓ தேர் இஸ் blessing in this gentle breeze. இல்லையா வர்ஸ்வத் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை ஞானி, இசை ஞானி, இயற்கை ஞானி. காத்து அப்படியே அடிக்குது, அந்த காற்றை கூட என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு. ஏன்னா இதமான ஒரு காத்து தொடும் பொழுது அதில் ஒரு என்ன இருக்குன்னா ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அடுத்து இவ்வளோ கடைசி லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் லேபர் வில் பி வெல்கம்டு ஹானர்டு ஃப்ரெண்ட். திஸ் லேபர், இந்த வேலை, இந்த ஒர்க் வில் பி வெல்கம் by the honored friends. Honored friends here refers to the readers, and it also referred to S.T. Coleridge. இதுதான், அதனால தான் இந்த போயத்தை என்ன சொல்றாங்கன்னா, it is a poem to Coleridge அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Right. It is one of the very greatest long poem after Paradise Lost. Paradise Lostக்கு பிறகு மிக ஒரு பெரிய போயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து த ப்ரில்யூட். இட் இஸ் an autobiographical poem in blank verse with conversational mode. அதனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கான்வர்சேஷனல் போயம். அப்புறம் என்னன்னா, இட் இஸ் அட்ரஸ் டு சம் ஒன் டியர் டு த poet. கான்வர்சேஷனல் போயம், இந்த போயம் யாருக்காக அட்ரஸ் பண்றாங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒருவருக்கு, மிக அறிவியலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு அட்ரஸ் பண்றாரு. இட் கண்டைன்ஸ் லெட்டர்ஸ் டு டோரத்தி. ஸோ இந்த ப்ரில்யூடில் we are also able to find என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are able to find the letters to Dorothy. டோரதிக்கான நிறைய லெட்டர்ஸை வந்து நம்ம இந்த ப்ரில்யூடில் பார்க்குறோம். Excuse me, sir. Yes. Start for the disturbance, sir. Prelude of literature. Prelude Book I. Okay, thank you, sir. Late ஆயிடுச்சு கொஞ்சம். Okay, Miss Ferida. Okay. Thank you, sir. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரில்யூடில் இட் ஃபைனல் நேம் வாஸ் கிவன். உண்மையான வார்த்தை தான். ஃபைனல் நேம் நான் ஏற்கனவே சொன்னதான். கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விடோ ஒய்ஃப் மேரி. இது இந்த 14 புக் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் புக் வந்து சைல்ட்ஹுட், செகண்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம் கண்டினியூடு அப்படின்னு சொல்லி இருக்கு. 14வது புக் வந்து கன்க்ளூஷன். இதுக்கு ஒரு சின்ன வார்த்தை சொல்லுவாங்க, த மேக்கிங் ஆஃப் poet. வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த poem? வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் திஸ் எபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த மேக்கிங் ஆஃப் தி poet இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் தி ப்ரில்யூட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரிஃபேஸ், வர்ஸ்வத்துடைய ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 இருக்கும், 1802 இருக்கும், 1815 இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே அவர் என்ன பண்ணுவான்னா, he tried to record his childhood. எல்லா ப்ரிஃபேஸ்லையும் அவர் என்ன பண்ணுவார்னா லிரிக்கல் பேலட்ல அவருடைய சைல்டுஹுட் மெமரிஸை ரெக்கார்ட் பண்ணுவார். அதே மாதிரி தான் இந்த ப்ரில்யூட்லையும் அவருடைய சைல்டுஹுட்டை அவர் வந்து என்ன பண்றாரு, உள்ள வந்து ரிசீவ் பண்றாரு. அப்ப இந்த ப்ரில்யூடை பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம். என்ன ஒரு விளக்கம்னா, the prelude is concerned with the growth of poet's mind, and it is actually talking about the portrayal of an artist as a young man. It discovers its arts of poetis. அரிஸ்டாட்டில் எழுதிய மிகப்பெரிய ஒரு கட்டுரை தான் poetis. அந்த poetisல இருக்கக்கூடிய சில விஷயங்களை இவர் உள்ள கொண்டு வரார். The quest for its identity or rooted in the past, முடிந்து போன விஷயங்களில் அவர் உள்ள கொண்டு வரார். Presents a unique and original understanding of mind of autobiography and self-reflective poem. Self-reflective, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, self-reflective poem. அப்ப இந்த ப்ரில்யூட் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுது, இந்த புக் ஒன் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்டார்ட்ஸ் வித் ஆட்டம் டே. ஒரு இலையுதிர் காலத்தில் இந்த ப்ரில்யூட் புக் ஒன்னை ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்து இந்த புக் ஒன்ல he finds a spiritual freedom with the absence. present absence பார்த்தீங்களா, spiritual freedom.
எப்போ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாராவது ஒருவரை முழுவதாக நேசிக்கும் பொழுது அதில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் இருக்கும். ஒரு இறைவனை நம்ம கும்பிட்றோம், வீட்டில் ஒரு தாய் தகப்பனை கும்பிட்றோம், ஒரு ஒய்ஃப் வந்து கணவரை கும்பிட்றாங்க, இல்லை கணவன் வந்து ஒய்ஃபை கும்பிட்றாங்க, இது மாதிரிலாம் வச்சிங்கன்னா அங்கே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் இருக்கும். அது எப்போ ஆப்சண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளாக இருக்கும் போது அது ஆப்சண்ட்டாக இருக்கும். வயதாக வயதாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் வந்து உள்ள வந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, we are able to see in this prelude, இந்த போயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த prelude we are able to see the recollections. சரி, என்னென்னலாம் ரிகலெக்ட் பண்றாரு, அவருடைய வயதுக்கு ஒரு குழந்தையாக அவர் என்ன ரிகலெக்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is recollecting a boat ride. இதான் நீங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். he is recollecting a boat ride. அந்த போட் ரைடு அப்படின்னு சொல்றது வந்து இதுக்கு என்ன சொல்றாருன்னா, இஸ் யூசிங் a word naked savage. இஸ் யூசிங் a word called as naked savage. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்து மேலே ஏறி அங்க இருக்கக்கூடிய பறவைகளுடைய முட்டையை திருடுதல். he is actually trying to, or rather he is trying, like he stole. எதை ஸ்டோல் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is stealing the eggs of the bird. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் பேட்டிங் ஒன்று பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டை திருடுறதை பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் அண்ட் ராபிங் த பேர்ட்ஸ் நெஸ்ட் அண்ட் நைட், இரவு நேரங்களில் போயிட்டு அந்த முட்டைகளை திருடுறதை வந்து பார்க்குறோம். சரி, இவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரிவர் என்ன? இந்த சிறு வயதிலே இவர் ஒரு போட்டை திருடிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த இரவு நேரங்களில் ஒரு பயணம் போகிறார். அந்த போட்டில் போகும்போது எப்பயுமே இரவு நேரத்தில் ஒரு ரிவரில் போகும்போது ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஏன்னா எந்த விதமான சத்தம் சலனம் இல்லாமல் அமைதியாக இருக்கும். அப்போ அவர் கிராஸ் பண்ணக்கூடிய ரிவருடைய நேம் என்னன்னு கேட்கலாம். பட் ரிவர் கிடையாது, இது வந்து லேக். நான் சொல்லக்கூட தவறு, he was crossing the lake. சரி, அந்த லேக் யாரு? who is the lake அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the lake is none but Ulcerous water. ULLS water, WATR, Ulcerous water lake. ULLS WATER water. ஓகே, இந்த prelude ரொம்ப ரசிச்சு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதனால தான் இது என்ன சொல்றாங்கன்னா, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துடைய ஆட்டோபயோகிராபிக்கல் பிளாங்க் வேர்ஸ் எபிக் போயம் என்று சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இதுக்கு ஒரு சப்டைட்டிலாக வச்சிங்கன்னா, a growth of a poet's mind அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்ட் டைம். சரி, ஒரு சிறு வயதிலே இவருடைய பாஸ்ட் டைம் என்னவா இருந்துச்சு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதோடைய மாடல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிஸ்டாட்டலுடைய பொய்டிஸ் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாடல் அவர் எடுத்திருக்காரு. இஸ் ஜஸ்ட் கிவிங் a very wonderful explanation about his recollection. What is actually giving on his recollection? So it is again a great welcome to some new faces to the Sara Coaching Center and Sara Online Coaching Center. So materials are available. Polytechnic available இருக்கு, BEO available இருக்கு, and physics, zoology, இது தமிழ், இது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 நாளில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. இஃப் யூ வாண்ட் டு ரிஜிஸ்டர் யுவர் நேம், தட் இஸ் அ ஃபோன் நம்பர் 9442738785. யாராவது ஒருத்தங்க நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம், இல்லைனா வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லைனா யூடியூப்குள்ளே போனீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும். அந்த ஃபோன் நம்பர்ஸ் எடுத்து கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கிடைக்கும். ரைட், let me start again the prelude. The prelude வந்து பார்த்தீங்கன்னா, அதில் இவர் சொல்லக்கூடிய பாஸ்ட் டைம் அவருக்கு எப்படி பொழுது போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் வின்டர் ஐஸ் கேம்ஸ். இதான் நம்பர் 1, வின்டர்ஸ் ஐஸ் கேம்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் கார்ஸ். நிறைய விளம்பரங்கள்லாம் பார்ப்பீங்க, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்டு, ஜங்கல் ரம்மி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இது கார்ஸ். அண்ட் டிக் டாக் டோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீட் ஃபயர், PEAT, பீட் ஃபயர். இது எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இதுதான் வந்து அவருடைய பாஸ்ட் டைம். திருப்பி சொல்கிறேன்,
winter ice game, இதெல்லாம் TRP question. Winter ice game, card playing, tic tac toe, tic tac toe in front of peat fire. சரி, இதுதான் அவருடைய past tense. The prelude is a record of an experience from poet's past. ஒரு அருமையான ஒரு வேர்டு யூஸ் பண்ண போறேன். poetுடைய past. அதுதான் இந்த prelude. ஓகே. அடுத்து இந்த prelude பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ்வொர்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான், ஏற்கனவே இந்த மேம் சொன்ன மாதிரி it is a poem to Coleridge. It is a poem to Coleridge. இது நேம் என்னது? It is a poem to Coleridge. ஓகே. அடுத்து இந்த preludeல வந்து ஏதோ ஒரு சில புக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா வில் பி எக்ஸ்பிளைனிங் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். புக் 9, 10, 11 இட் ஆக்சுவலி டாக்ஸ் அபவுட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஆக்சுவலி டாக்ஸ் ஆன் 3 மெயின் மோட்டோஸ். ஒன் இஸ் யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மோட்டோ? ஈக்குவாலிட்டி, சாசர் லெசன் கேண்டர்பரி டேல்ஸ் பாக்கும்போது அதுல இருந்ததுல சார் சொல்லிருக்கேன், நான் தான் சொன்னேன். பரவாயில்ல, இப்ப யாராவது சொல்லலாமே பிரெஞ்சு ரெவல்யூஷனோட மோட்டோ என்ன? சார் எல்லாருமே பிஜி. லிபர்ட்டி, equalization, லிபர்ட்டி, ஃபெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி. அவ்வளோதான். ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃபெட்டர்னிட்டி எப்படினாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த வார்த்தை எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ரொமான்டிசத்துக்கு 3 ஸ்லோகன் இருக்கு. என்னென்ன சார் சொல்லுங்க ப்ளீஸ். சார் டிஆர்பியில் சின்ன கொஸ்டின் இப்போ தான் கேட்பான். வாட் இஸ் த motto behind romantic revival, romantic bolt, romanticism, age of romanticism, age of Wordsworth? இது மாதிரி கேட்டாங்கன்னா 3 விஷயம் தான். பியூட்டி, இன்ஸ்பிரேஷன், இமேஜினேஷன். பியூட்டி, இன்ஸ்பிரேஷன், இமேஜினேஷன். மறந்துடாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? இது எல்லாமே வந்து வர்ஸ்வர்த்துடைய போயத்தில் இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய போயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சால்ட் ரீப்பர், ஹார்ட் லீப்ஸ் அப்ஸ் இன் ஜாய், த டேபிள்ஸ் டர்ன், the daffodils, the prelude, Tintanabay lines. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடு டு இம்மார்டாலிட்டி. ஸோ இது மாதிரி நிறைய நீங்கள் சொல்லிக்கிட்டே போகணும். இந்த prelude பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகணும். சரி, இப்போ இந்த வர்ஸ்வர்த் இந்த போயத்தை எழுதும் பொழுது எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. He has written the poem from Dove Cottage. DOVE, டவ் காட்டேஜ். அவர் அந்த இடத்துல எப்போ இருந்திருக்கிறாருன்னா 1785 இருந்து அங்கே இருக்கிறார். சரி, இந்த டவ் காட்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பின்னாடி வரக்கூடிய வில்லியம் ஹாஸ்லெட் என்பவர் தன்னுடைய மை ஃபர்ஸ்ட் அக்வான்டன்ஸ் வித் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு எஸ்ஐயில் இதை வந்து அவர் சொல்லுவார். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா he talks about the trees of Greek and Romans. அடுத்து இந்த preludeல அவர் பேசக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. It talks about mythos, மிர்தேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பற்றி பேசுவார். கிங் ஆஃப் பாண்டஸ், PONTUS, நோட் பண்ணி. இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரீயை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வமாக வணங்கினாங்க. சுருக்கமாக சொன்னால் நேச்சரை ஒரு தெய்வமாக வணங்கினாங்க. அண்ட் பின்னாடி வர காலங்களில் தான் இந்த ட்ரீயை வந்து எல்லாருமே வெட்டி என்ன பண்ணாங்கன்னா வியாபாரமாக ஆக்கிட்டாங்க. சரி, தே ஆர் கனெக்டட் வித் காலனைசேஷன் ஆஃப் Canary Islands. Canary, CANERY, Canary Islands. அடுத்து he just talks about many things. பல விஷயங்களை பற்றி இவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறார். இந்த Prelude Book I வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. அவர் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
அவர் பேசக்கூடிய சொல்லுங்க சார். someone likes to talk. சொல்லுங்க சார். ஓகே சொல்லுங்க சார். சாரி சார். அடுத்து பார்த்தீங்கன்னா it talks about mill race. MILL mill race அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுகிறார். Then it talks about wind. It talks about wind. And it talks about water. இது எல்லாமே இவரோட கனெக்ட், அவர் லைஃப்ல கனெக்ட் ஆன எல்லா விஷயத்தையும் Prelude Book I வந்து அவர் பேசுறார். He says the body, இங்க இருக்கக்கூடிய உடம்பு is persistible, but the immortal soul grows by nature. இந்த உடல் என்பது என்னைக்குமே அழியக்கூடியது. ஆனா இந்த உடல்ல உள்ள இருக்கக்கூடிய சோல் என்னைக்குமே வளரக்கூடியது, என்னைக்குமே அழிவில்லாதது. அது என்னைக்குமே அது இம்மார்டாலிட்டி, மரணமே இல்லாத ஒண்ணுதான் சோல். அதை வளர்க்கறது யாரு? இந்த உடம்ப வந்து சோறு போட்டு வளர்க்குறோம், ஆனா சோலை வந்து இயற்கை நேச்சர் வளர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரைட், திஸ் இஸ் த திங் இஸ் ஆக்சுவலி டாக்கிங் இன் Prelude Book I. அடுத்து பாருங்க, நியோ கிளாசிக்கல் ஓரியன்டட் விண்ட்ஸ் ஆஃப் அகஸ்டன் ஏஜ். இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நியோ கிளாசிக்கல் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1701 1750 வரைக்கும் இருந்துச்சு. அதில் இருந்தவங்க யார் அப்படிங்கிற விஷயத்த நல்லா பார்த்தீங்கன்னா ஜான் ட்ரைடன் இருந்தார், அலெக்சாண்டர் போப் இருந்தார், ஷிஃப்ட் இருந்தார், ஓகேலா. அடுத்து அடிஷன் ஸ்டீல், ஓகேலா, ரிச்சர்ட்சன், ஹென்ரி ஃபீலிங், இவங்க எல்லாமே இருந்தாங்க. இவங்க எல்லாமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இந்த ஜாம்பவான்களை தாண்டி வில்லியம் வர்ஸ்வர்த் என்ன பண்றாருன்னா மிகப்பெரிய ஒரு யுகத்தை எடுக்கிறார், ஒரு இராவை எடுக்கிறார், ஒரு ஏஜ் எடுக்கிறார், ஒரு பீரியட் எடுக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, the one and only thing is the nature, romanticism, simplicity, iambic pentameter அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் கையில் எடுத்து ஒரு காமன் மேனை பற்றி சொன்னதை தான் இவர் பெரிய அளவில் வளர்ந்தாரு. இன் 1750 1790 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜை வந்து டாமினேட் பண்ண ஒரு ஒன்றுத்தர் இருக்கார். அவர் யார் அப்படிங்கிறீங்கன்னா டாக்டர் சாம்வெல் ஜான்சன். அவருடைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ரீசன் என்று சொல்லுவார்கள், ஏஜ் ஆஃப் காமன் சென்ஸ் என்று சொல்லுவார்கள். இது எல்லாமே அவருடைய காலகட்டங்களில் சொல்லக்கூடிய டேபிள்ஸ் டர்ன், எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் அதர் திங்ஸ், இது மாதிரிலாம் கொண்டு வர்றாரு. செகண்ட் எடிஷன் ஆஃப் லிரிக்கல் பேலன்ஸ் கொண்டு வர்றாரு. As a child he was always asleep and dreaming. அப்பதான் சொல்லுவார், எப்பொழுதுமே இந்த Prelude Book I பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படின்னா எப்பயுமே ஒரு ஸ்லீப்பியான ஒரு சைல்டா இருக்காரு. He had the beauty and he had the fear for nature. இதுதான், பியூட்டியை ரசிச்சாரு, அதே நேரத்தில் he had fear, பயம், நேச்சரிடம் ஒரு பயம் இருந்தது. இதனுடைய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா he was just talking about the nature and its genuinity, nature and its genuinity. ஓகேங்களா, இதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சமப் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா we are just sum up the Prelude Book I, which is actually written by William Wordsworth. The subtitle of it is The Growth of a Poet's Mind. And in this poem he is actually talking about the childhood and the early childhood in a blank verse. It talks about some 5 main things. One is about the boat stealing and river bathing, and he talks about the ride of the boat in the night of the Irish water lake. Then he talks about some of the games like winter game, card game, then trick tolly, which is actually before the peat fire. And he also talks about some of the word like mill. He talks about the mill race அப்படின்னு சொல்லுவாங்க. Then he talks about the wind and the water, which was actually connected with his childhood. At the same time, we also remember
two things. One is the Romanticism, which has just to break the neoclassical literature, which was dominated by one of the great giants like Dryden, Pope, Jonathan Swift, Richardson, Henry Fielding, Addison, and Steele. All these members were being just break open by William Wordsworth and Coleridge with the lyrical ballads, who are just talking about the simplicity of man. In between, we are able to see about another great giant. The giant is none but Dr. Samuel Johnson. Is none but Samuel Johnson, who has his own power, and he had his own age on reason and common sense. Age of reason அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் இங்கே நம்ம பார்க்குறோம். Yes, okay. It's a very glad that now you have heard the Prelude Book I by William Wordsworth. இவ்வளோதான் மேக்ஸிமம் டிஆர்பிக்குள்ளே நீங்கள் ஆக்கக்கூடியது. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க. Let us expect the best from the best. So thanks from Sara Coaching Center, and I also thank the Vidyashri Coaching Center of Karaikudi for the material supply. Okay.